வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நியூஸ் எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க. டிஆர்பி எக்ஸாமினேஷனை பற்றி, டிஆர்பி போர்டு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவங்க நிறையா நியூஸ் போயிட்டு இருந்தது. சில பேர் அதை ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃபேக் நியூஸாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அது ஃபேக்காக வெளியானதோ அல்லது என்ன கண்டிஷனில் ஆனதும் தெரியாது. பட் அதுதான் இன்றைக்கி உள்ள ரியல் சுச்சுவேஷன். உண்மையான சுச்சுவேஷன் என்னென்னா அதுதான். ஏன்னா நம்ம இந்த இன்றைக்கி சொல்லலை, ஆக்சுவலாக ஆனுவல் பிளானர் அப்படின்னு வந்த நாட்கள்லேருந்தே இந்த எக்ஸாமினேஷனை டிஆர்பி போர்டு வந்து ப்ராப்பராக அந்தந்த வருஷங்கள் வந்து நடத்தி முடிக்கிறதே கிடையாது. எந்த ஒரு ஆனுவல் பிளானரையும் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. அட்லீஸ்ட் 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, அது கூட கிடையாது அப்படிங்கிற விஷயம் மட்டும் எல்லாத்துக்குமே தெரியும். இது வரைக்கும் நடந்த இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாமும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறதையும், அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். யூஜி டிஆர்பியில் செகண்ட் கிரேட் டிஆர்பியாக இருந்தாலும் சரிமே, அந்த ஒரு விஷயமே வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கிடையே டெட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இப்போ டிஆர்பி போர்டு இந்த வருஷம் என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி இதுக்கப்புறம் வரதுக்கான சான்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து அடுத்த வருஷம் ஆனுவல் பிளானரில் வந்து, அல்லது அடுத்த கல்வி ஆண்டில் அடுத்த கல்வி மானிய கோரிக்கையில் வரும்போது பிஜிடிஆர்பிக்கான வேக்கன்சிஸும், அல்லது அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் கூட பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். பட் அப்போ தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்குன்னு வர வாய்ப்புகள் கிடையாது. காலேஜ் டிஆர்பியோட நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் தான். நம்ம டிஆர்பி போர்டே சொல்லக்கூடாது. டிஆர்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு கண்டக்ட் எவ்ரி திங். அவங்கள பொறுத்த வரைக்கும் போர்டு வந்து எல்லா விஷயங்களுக்கும் ரெடியாக இருக்காங்க. அவங்க டிலே பண்ணவே கிடையாது. அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் கரெக்டாக தான் இருக்குது. பட் இதுக்கு ஹையர் எஜுகேஷனும் ஸ்கூல் எஜுகேஷனும் ப்ராப்பரான டைரெக்ஷன் கொடுக்காம அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. போர்டோட கண்ட்ரோல் வந்து ஒன்லி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை போடுறதோடு முடிஞ்சு போனது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸு அல்லது எக்ஸாமை நடத்த சொல்கிற எல்லா விஷயங்களையும் வந்து அந்தந்த துறைகள் சார்ந்தது தான். ஸோ அந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஹையர் எஜுகேஷனோட ஃபால்ட்டு தான் இந்த காலேஜ் டிஆர்பி வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். லா காலேஜ் டிஆர்பியும் அதே தான், ஹையர் எஜுகேஷன் பாலிடெக்னிக் இப்போதைக்கு சொல்லலை. பட் இருந்தாலும் அடுத்த வருஷம் வேகன்சிஸில் அது வர வாய்ப்புகள் இருக்கலாம். இன்ஜினியரிங் டிஆர்பியும் அதே கண்டிஷன்ஸ் தான். ஸோ எஸ்சிஆர்டி எக்ஸாம் என்னாச்சுன்னு அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். அது நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. பட் அதுக்கும் ப்ராப்பராக எதுவுமே நடக்கலை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதுக்கெலாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக வந்து நம்மளை ரூல் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் காரணம். ஸோ ஆசிரியர் பணி நிறுத்தமாக அன்புமணிக்கு வந்த சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, பாமக சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க டிஆர்பி போர்டு அந்த எக்ஸாமினேஷன்லேருந்து. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசு கடு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் இளநிலை ஆசிரியர் தொடங்கி கல்லூரி உதவி பேராசிரியருக்கான வரை அனைத்து நிலைய ஆசிரியர் நியமனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் செய்திகள் வெளியாகி உள்ளன. இந்த செய்தியில் உண்மையாக இருந்தால் தமிழக அரசு கடுமையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உண்மை தான், இதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து இங்கே சரியான விஷயங்களை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகாதனால இங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. 4000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அதுக்கு இடையில் வந்து செட்டு நோட்டிஃபிகேஷனை விட்டு அதையும் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் கண்டிப்பாக வந்து நம்மளை ரூல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே படித்த இளைஞர்களோட நிலைமை என்னவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த கட்டமாக அவங்க ஒரு வேலை வாய்ப்பை நோக்கி போக முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட ரீசெண்டாக இது போக மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம எதை பார்க்கணுன்னா, இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு கான்வொகேஷன், அதாவது பட்டமளிப்பு விழாவில் ஒரு விசி இல்லாமல் இந்த டைம் நடத்தியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் நம்மளுக்காக உருவாக்கின ஒரு முதல்ல இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு முதல் பல்கலைக்கழகம். ஸோ அந்த பல்கலைக்கழகத்துக்கு தேவையான ஒரு துணைவேந்தரை வந்து நியமிக்க முடியாமல் அரசாங்கம் வந்து இங்கே என்ன கண்டிஷனில் ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே பார்த்து தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுக்கு காரணம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க கொலாபரேஷன் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் ஹையர் எஜுகேஷனை ஒரு பக்குவமாக எடுத்துகிட்டு போகணும். அதான் ஒரு நாட்டோட அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சியான்னு நம்ம பார்க்கணும். பட் அப்படிப்பட்ட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்போம். இங்கேயும் அதை நம்ம பார்க்க முடியுது. விசி இல்லாமலே இவங்க வந்து முதல் தடவையாக வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவை நடத்தியிருக்காங்க. இது ஐஏஎஸை வச்சு நடத்திட்டு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயமாக நம்ம அதை பார்க்க முடியாது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஃபெயிலியராக தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இனி அடுத்து வர காலங்களில் வந்து இந்த ஆசிரியர் தொழிலை நோக்கி இதுக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையும். ஹையர் எஜுகேஷன் பிஜி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு படிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ காலேஜஸில் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் பிரின்சிபல் வேக்கன்சிஸ் இருக்குது.
ரீசெண்ட் நியூஸாக நம்ம பார்த்துருந்த மாதிரி லைக் லா காலேஜஸில் பிரின்சிபல்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, நியூஸ்லேயும் போட்டிருந்தாங்க. விசி வேக்கன்ஸாக இருக்குது, காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வேக்கன்ஸாக இருக்குது, யூனிவர்சிட்டி வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ இடங்களில் காலி பணியிடங்களாகவே இருக்குது. இவ்வளோத்தையும் வச்சுட்டு இவங்க ரூல் பண்ண முடியாமல் ஸோ வேறு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதாங்களே தவிர வேலை வாய்ப்புக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம இந்த உயர்கல்வித்துறையும் இந்த பள்ளிக்கல்வித்துறையும் செயல்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம திரும்ப இந்த யூடியூப் சேனல் மூலம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது அடுத்த கட்டமாக எங்கே கொண்டு போய் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் எனிவே எல்லோரும் இதுக்கு கண்டிப்பாக ஒரு குரல் கொடுக்கணும். இல்லாட்டா இதை பற்றி பேசணும். இல்லாட்டா அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் நிலைமை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ இருக்கக்கூடியவர்களும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கரெக்டாக பேசணும். எல்லோரும் இதை வாட்ச் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.